ஒடிச்சுக்குறாரு தாண்ட அதெல்லாம் லீவ் மாடு இருக்கட்டும். இங்க எல்லாம் நடந்தது நாங்க எல்லாம் இருக்க முடியும். வாய் பழித்த அன்பு கிராமம். என்ன அந்த புள்ள கொண்டே போதும் எனக்கு. இங்கு டான்ஸாக நடித்துக் கொண்டிருக்கும் தரணிஸ்ரீ அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பூமாலை சுற்றி கௌரவிக்கப்படுகிறது. இந்த நாடகத்திற்கு நோட்டீஸ் உபயம் நதீஸ்கா கறிக்கடை திருச்சுழி உரிமையாளர் சின்னமுனியாண்டி அவர்களை மேடைக்கு வருமாறு உங்களை கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுக்கு தொடங்க வரும் மட்ட இடம் மலர்ந்து வருமா ஊர் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் ஊர் எங்களுக்கும் என் சர்வங்களுக்கும் சர்வாக நன்றி நன்றிகள். மாலை கல்ட்ட சீட்டுக்கு போறாங்க போட்டு வாட்டி ஹலோ எனக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாது. என்ன கும்புகிறீங்க? என்ன எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்க. இருக்கட்டும், பாட்டை மாத்தி போட்டுருமா? இந்த பாட்டு எனக்கு ஒப்பல. அப்பலையா? ஆமா. எப்படி ஒப்பு உனக்கு? வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள
சந்திக்கணும் அப்படின்னா அவன் பேர் என்னங்க? முத்துராஜா. சொத்துராஜாங்க. முத்துராஜா. நான் முன்ன கூட அவனை பார்த்ததே இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் மேட. நான் அத சொல்றேன். சூப்பர் ப்ரோவா. நான் அத சொல்லலங்க. முன்ன கூட அவனை சந்திச்சது இல்லைன்னு சொல்றேன். ஆனா 4 பேருக்கு நிறைய கொண்டு போட்டுட்டு சந்திச்சிருமா? ஹலோ. மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது. அண்ணே வரணுமா உங்ககிட்டயும்? வரணும். உங்ககிட்ட போய் வராம இருப்பேனா? பட்டாம்பூச்சிடி நான் பட்டாம்பூச்சிடி. அப்புறம் சீக்கிரமா டைம் ஆயிடுச்சுல. அவசரப்படாதம்மா. இல்ல நான் முன்ன பின்ன அப்பா கிட்ட போய் பழக்கமே கிடையாது. இந்த வயசுலயே தேவையா அப்பா கிட்ட போய் பழக்கம் இல்லைன்னு சொல்றீங்க? சரி இப்ப ஒண்ணு போகணுன்றீங்களா? அதனால விருப்பப்படிய மன்னாரு 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 சொல்லாதே மச்சான். ஐயா ஐயா எங்க ராகுல் எங்க ராகுல் எங்க? ராகுல் இல்லைன்னா இடம் திறக்காத. நம்ம குலசாமிக்கு ஆகாதுங்க மச்சான் நமக்கு. ஐயா நம்மளுக்கு இடையங்குளம் கோரக்குளம் இந்த பகுதி புறமே நம்மளுக்கு வந்து புளியங்குளம் எல்லாமே மச்சாங்க தான். ஆமா சரி அதை விட்டுருமியா மச்சான் பிரச்சனை விடுவோமியா. பொம்பளை பிள்ளைங்க அது மட்டுமா சென்னையில குடியில இருந்து என் மச்சாங்க வேற வந்து உட்காந்துருக்காங்க. அது என்ன இல்ல பேசுறதுக்கு என்ன பேசிட்டல இத்தனைக்கும் நம்ம சூடு சொரணை எதுவுமே இருக்காதா உங்களுக்கு? சோத்துல உப்பதான திட்டுறீங்க. உனைய தண்டா இன்னும் கேக்குறதுக்கு என்னத்தை கேட்கணும்? எவ்வளவு வேணாலும் கேளு, நான் வருத்தப்பட மாட்டேன். அதானே நீ நல்லா ஊத்தவே நல்லாவே தெரியும். முடி கோயிலுக்கு வச்சிருக்கியா? முடி கோயிலுக்கு
வச்சிருக்க பொம்பளை பிள்ளை கொண்டே பிடிக்காதயா கோயிலுக்கு வச்சிருக்கா அப்பா நல்லா கும்முள் வச்சிருக்காங்க ஆமா ஆமா எவ்வளவு பேசுக்கு நான் வருத்தப்பட மாட்டேன் ஏன் தெரியுமா நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க என்னைய திட்டும் பொழுது அப்படியே என் பொண்டாட்டி மாதிரியே இருக்கு நீ இருக்கும் போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா அப்படியே செத்து போன என் லவர் மாதிரியே இருக்கு லவரை கொண்டுட்டியா ஆமா விடுவனா உன்கிட்ட வரவன புறம் கொல்லாம என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் கொண்டுதான் போடுவேன் நீ இன்னும் பொம்பளை என்ன இங்க இருந்து ஆட்டிக்கிட்டு வந்துட்டேன் நீ வந்துட்ட மூடிக்கிட்டு இரு நீ மூடிக்கிட்டு இரு முத்துராஜ் எழுத்து பேசுற அப்படிதான் பேசு ஒரு தண்ணி தெரிச்சு போயிரு மாத்துக்க முதல்ல பொறுமையா நிக்கிறீங்க அப்புறம் ரொம்ப பேசிக்கிறீங்க என்ன பண்ணுவ அதிகமா பேசுற பொம்பளை சுத்தமாவே பிடிக்காது அதிகமா பேசுற ஆம்பளை எனக்கு ரொம்ப பிடிக்காது ஆம்பளை அப்படிதான் பேசுறேன் நாம அப்படிதான் பேசுவோம் பொம்பளை என்ன கூந்தலுக்கு பேசுற நீ ஆம்பளை என்ன மசத்துக்கு பேசுற ஆம்பளைக்கு சிறந்தது நீங்க பேசுற நான் பொம்பளைக்கு சிறந்த நான் பேசுறேன் என்ன பொம்பளைக்கு சிறந்தது ஒட்டு நான் கேக்குறேன் என்ன ஆம்பளைக்கு கிழிச்சேன்றே ஆண் பிள்ளை ஜான் பிள்ளைமா ஆணுக்கு மரியாதை கொடுக்கறதுனால எங்க ஜானுக்கு நீ மரியாதை கொடுத்தியாக ஆணுக்கு கொடுக்க இருங்க ஆணுக்கு கொடுக்க முடியாது சாணுக்கு கொடுக்க முடியாது என் மசத்துக்கு கொடுக்க முடியாது நீ என்ன பண்ணுவ மசரை பத்தி பேசாத நீ ஒட்டு மசரை பத்தி பேசாத நீ எல்லாம் ஒட்டு மசரை பத்திக்கிட்டு நீ மசரை பத்தி பேசாத மசரு ஏன் மசரு எனக்கு ஒரு சான் இருக்கு உனக்கு ஒரு சான் இருக்கு எனக்கு ஒரு சான் தாங்க எங்க நீ அளந்து பாரு என்ன பாரு நான் அளந்து பாக்குறேன் தெரியல நான் வாத்தியார் அளந்து பாக்குறேன் வாமா வாடா டச் பண்ணாதீங்க எனக்கு பிடிக்காது தொட்டா பிடிக்காதா ஆமா தொட்டா பிடிக்காது தூக்கி போட்டு அமுக்குனா கேக்குறமா ஏன்டா எவ்வளவு இருக்கு எனக்கு எவ்வளவு இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு தண்ணம் இருக்கும் சரியா இருக்கா ஆமா வர எனக்கும் உனக்கு மாதிரியா வந்து இங்க வாடா என் செல்ல இங்க வா சொல்லுங்க அடுத்த வருஷம்னா உன்னை விட தாண்டிடும் போல இருக்கு வாடா என் செல்ல இங்க வா இப்ப எனக்கு ஒரு சான் இருக்கா அப்படியே கையை கீழே விடு இங்கே நோண்டாத கையை ரெண்டு கையுமே கீழே விடுமா வாய்களையே பேசுறேன் அளந்து நீ பேசும்போது நாங்க பேசக்கூடாதா பொம்பளை பொறுமையா இருக்கணும் அடக்கமா இருக்கணும் ஆம்பளை கிட்ட பொம்பளை அடங்கி போகுதுங்க அடங்கிதான் போகணும் தெரியுமா கிட்ட அடங்கி போகணும் அவசியம் கிடையாது உங்ககிட்ட அடங்கி போகணும் அவசியம் கிடையாது 5 வயசு ஆம்பளைய கண்டாலே 50 கிழவியா இருந்தாலும் காலை மடக்கி வைக்கிறேன் அதுதான் பொம்பளை ஒத்துக்கிறீங்க அதுக்கு எங்ககிட்ட நாங்க எந்த இடத்துல எப்படி இருக்குமோ அது தெரியும் 1000 குட்டி தவிர தாண்டாலே ஆம்பளை தான் ஆம்பளை சொல்லி தெரியுமா சரியா 1000 முதல்ல என்ன நீ சொல்லி அடங்க போகணும் தண்ணி ஒண்ணும் அவசியம் கிடையாது சரியா நீ பேசி பாரு நீ இந்த இடைய மாதிரி எழுத நீ பேசி மிச்சம் கொண்டு போயிடும் பாத்துருவோம் அப்படியா அப்படித்தே நிஜமாவா நிஜமாதான் ஏண்டி கூட்டிட்டு வரல தரணி பாப்பா தான் வேணும் சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காங்க ஆமா அரே அப்ப தரணி பாப்பா அப்படியே ரெண்டா கிழிச்சு போடுவாங்க நீ ரெண்டா பொழந்து போடுவ பொய்யா முதல்ல எத்தனை ஆளை பாத்துட்டு வந்திருப்பேன் தொடவலிய போற உனக்கு இப்படின்னா புடிச்சுக்கிட்டு அடிக்கிற எனக்கு எப்படி இருக்கு போட்ட முதல்ல இங்க பாரு ஆம்பளைகிற போட்டி போடாத ஆம்பளைகிற போட்டி போட்டே வச்சுக்க என்னத்த கிழிச்சு போடுற சிரிக்க வச்சு இப்படி யாவும் கேப்பேன் உம்மதனே கேப்பேன் சாதிக்க பிறந்தவங்க ஆம்பளை இருக்கு நாங்க வருது பெண்களுக்கு தான் இருமா இந்த பெத்த ஆத்தா வரையில உட்கார்ந்துருக்காங்க அப்படி இங்க இருந்து அங்க வரைக்கும் கடைசி வரைக்கும் கவனிச்சு பாரு அவங்ககிட்ட வாங்கி எல்லாம் 3 முடத்தை சிந்தாம குடி நான் கேக்குறேன் எப்படி உட்கார்ந்துருக்காங்க மகாலட்சுமி மாதிரி அந்த அம்மனை நேர்ல பார்த்த மாதிரி இருக்கு முதல்ல அவங்கள மாதிரி நானும் அம்மனையை உட்கார்ந்து நின்றுகிட்டு இந்த டான்ஸ் எல்லாம் போட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க ஆடவும் மாட்டேங்குது பேசவும் மாட்டேங்குது இப்ப எதுவுமே பண்ண மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்களா அப்புறம் எந்த இடத்துல எப்படி இருக்குமோ எனக்கு தெரியும் அதை சொல்லலமா மகாலட்சுமி மாதிரி சேலை கட்டி எப்படி மங்களகரமா உட்கார்ந்து இருக்காங்க இப்படி திறந்து போட்டுக்கிட்டு டியூப் லைட்டை காமிச்சுக்கிட்டு வந்து நிக்கிறீங்க ஒரு பொம்பளை உன்னை தூக்கி போட்டு கும்பாபிஷேகம் பண்ணா என்ன செய்வ என்ன பண்ணுவ எதை பேசணுமா மானத்தை மறைக்கிறதுனா என்னன்னு தெரியுமா மானத்தை மறைக்க தெரியுமா தெரியும் இப்படி இப்படி காட்டிக்கிட்டு வந்து நிக்கலாமா நான் என்ன திறந்து போட்டு வந்து நிக்கிறேன் இப்படி போட்டா பிரச்சனை தெரியுதா கருப்பண சொல்லுவாரா அப்படியா என்னது இது ரோஸ் அதே அப்ப காதுல போட்டுக்கிறது கண்ணுல போட்டுக்கிறது 2 புருவத்துல போட்டுக்கிறது ஐலஸ் 2 புருவத்துக்கு இடையில வச்சிருக்கிறது என்னங்க 2 புருவத்துக்கு இடையில வச்சிருக்கிறது பொட்டு மூக்குல மூக்குத்தி உதட்டுல லிப்டிக் கழுத்துல நெக்லஸ் கையில தலையில பாவடைய தூக்குங்க ஒளிஞ்சு போட்டுக்கான்னு பாக்கணும் வச்சார இது பூரா இல்லாம இடையகுல மேடையில வந்து நீ நின்னு வச்சுக்க ஒவ்வொரு பொட்ட நாய் கூட முட்டு ஒண்ணு கிடைக்காது அதை தெரிஞ்சுக்க முதல்ல சரியா ஆம்பளை எல்லாத்துக்கும் சிறந்தவன் ஆம்பளை அதை தெரிஞ்சுக்க முதல்ல எல்லாத்தையும் சிறந்த பெண்கள் அதே மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கோங்க இவ்வளவு பேசுறீல நான் கேக்குறேன் இவ்வளவு பேர் உட்கார்ந்துக்க தாய்மார்களை பத்தி நீ சொல்றீல ஆம்பளை பத்தி இவ்வளவு குறை சொல்றீங்க ஆம்பளை அதை செஞ்சுட்டேன் இதை செஞ்சுட்டேன்னு நான் கேக்குறேன் உட்கார்ந்துருக்க தாய்மார்கள் எவ்வளவு மங்களகரமா எப்படி உட்கார்ந்துருக்காங்க இருக்காங்க இப்ப
இப்ப நீ எல்லாம் புள்ள பத்தினா எப்படி புள்ள பாப்பா? நீ பொம்பளையில பத்தி இவ்வளவு பெருமையா பேசுறிய? நீ எல்லாம் புள்ள பார்த்தா எலிக்குட்டி மாதிரியே பத்து போடுவேன். விளையாண்டுட்டு இருக்கீங்க. விளையாடுறீங்களா? விளையாண்டுட்டு சப்பட்ட பழ வியாபாரம் பாக்குறீங்க. சப்பட்ட பழமா? சப்பட்டா இல்லம்மா, உடம்பு சரியில்லை. சப்பட்ட பழ வியாபாரம் பாக்குறீங்க. பழ வியாபாரம் அப்படி சொல்லுமா? வியாபாரம் பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லு. ஆடி பாடி வாயில ஒழுங்குறாங்க. வாயில இருந்தாங்க. இப்ப சப்பட்ட பழம் வியாபாரம் பாக்குறீங்க. ஆமா. என்ன பொருத்தம் பாத்தீங்களா? நானும் உங்களை மாதிரி வியாபாரி இல்லையா? என்ன வியாபாரம்? ஆமா, தரணி, நானும் வியாபாரினா என்ன வியாபாரம் தெரியுமா? வாழைப்பழ வியாபாரம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, வாழைப்பழமா? இது வரைக்கும் எத்தனை பழம் சாப்பிட்டு இருப்பேன்? நான் நிறைய சர்வீஸுக்கு நான் நிறைய பேரை சாப்பிட்டிருக்கேன். நான் 4000 சில்லறை தாண்டி இருச்சு. நீங்களும் ஒரு வியாபாரி, நானும் ஒரு வியாபாரி. ஆடி பாடி வியாபாரம் பண்ணலாமா? உண்மையை கருத்த குட்டி, நல்ல கருத்த குட்டி, நல்ல இடத்தை அழுத்துறாரு வாத்தியாரா. இன்னும் கொஞ்சம் அழுத்துங்க வாத்தியாரா. நல்ல கருத்த குட்டி, நல்ல கருத்த குட்டி, நல்ல கொழுத்த குட்டி, நல்ல கொழுத்த குட்டி, சுத்தமாவே இல்லாத குட்டி. சுத்தமாவே என்ன இல்ல சொல்றத சொல்லுங்க, நான் சொல்றேன். சுத்தமாவே இல்லாத குட்டி என்ன இருக்குன்னு சொல்லுவேன். என்ன இல்ல என்னதுன்னு அதை சொல்ல முடியாது. சுத்தமாவே இல்லாத குட்டி, ஒண்ணுமே இல்லாத குட்டி. சோன்பிலா எங்க ராகுல் எங்க? ராகுல் எங்க? போன் பண்ணி கேளுங்க. நேரம் இந்த பிள்ளைகிட்டயாவது கடலை ஓட்டுக்கு நிற்பாரு.